ஆயால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டிப்ஸ் பார்த்துக்கலாம். அது என்னென்னா, சில்க் த்ரெட் வந்து வாங்கும்போது டபுள் பெல் பிராண்டில் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அது குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது இந்த மாதிரி மெஸ்ஸி ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போதே அப்படியே வச்சோம்னா த்ரெட்டு வந்து கலண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி விரலில் சுற்றிட்டு இதே மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் எடுக்கும்போது மெஸ்ஸியாக இருக்காது. ஓகே, நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். நம்ம அதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது 1, 2 த்ரெட்டு வச்சு ஒரே கலரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லையா, இந்த மாதிரி பாபின் வாங்கி த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. இதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு வந்து ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்து வேணால் வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பெட்டர் ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சும்மா வைக்கும்போது நூல் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 2 த்ரெட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்ட பிறகு எக்ஸஸாக த்ரெட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஜரி த்ரெட் யூஸ் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. இதே மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிற மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சாஃப்டாக எடுங்க. ஓகேவா? நீங்கள் அழுத்தி எடுத்தீங்கன்னா டக்குன்னு கட் ஆயிரும். நம்ம நீடில் வந்து உள்ளே பஞ்ச் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக த்ரெட்டு வந்து மாட்டி மேலே எடுக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்டிச்சு நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம். நம்ம எப்போயுமே த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுட்டு தான் அடுத்து போகணும். அந்த நாட் எப்படின்னா, ஒரு செயின்னா நம்ம ஃப்ரண்டில் போகிறதா இருந்தால் பேக்கில் இருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம திருப்பிட்டு போகணும். அதுவே லெஃப்ட்டில் போனோம்னா ரைட்டில் இருந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் ஒரு நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போகலாம். இதே மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகுமே மேலே எடுத்து ஃப்ரண்ட்டு பேக் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணோம்னா ஸ்டிச்சு வந்து நீட்டாக வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம பழகும்போது ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா த்ரெட்டு வந்து நம்ம டபுளாக போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம் ஒரு த்ரெட்டு வந்துட்டு ஒரு த்ரெட்டு வராமல் போயிடும். நம்ம அதை கவனிக்காமல் ஸ்டிச் போட்டுகிட்டே போனோம்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்டிச் வந்து நல்லா இருக்காது. ஈவனாக இல்லாமல் மெல்லிசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப போடும்போது தான் உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் ஆனால் போடும்போது லைன் ஃபார்ம் பண்ணி போடுங்க. ஓகேவா? இப்போ எப்படி அதே மாதிரி மேலேருந்து கீழே வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் இப்போ போடும்போது த்ரெட்டு வந்து டபுளாக வருதான்னு நம்ம கவனிச்சுட்டே தான் போடணும். இதே மாதிரி போட்டுட்டு வரையில் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு சிங்கிள் த்ரெட் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி கவனிக்காமல் போட்டுகிட்டே போனோம்னா ஈவனாக இருக்கா ஸ்டிச் வந்து. ஸோ நம்ம பிரிச்சுட்டு அகெயின் மறுபடியும் 2 த்ரெட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரணும். கண்டிப்பாக செயின் ஸ்டிச்சில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது. த்ரெட்டு 2 நம்ம கரெக்டாக எடுத்து போட்டுட்டு வரோமா இல்லை சிங்கிள் எடுத்து போட்டுட்டு வரோமான்னு நோட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போதே இந்த இஷ்யூனா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.
கண்டிப்பா. அதே மாதிரி நான் சொல்றேன்ல, கீழேருந்து மேலேயும், சைட்லேருந்து லெஃப்ட் இந்த மாதிரி நீங்க குறைஞ்சது 5 டைம்ஸ் நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எண்டு நாட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒரு டெமோவா நான் ஃபாஸ்ட்டா எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் அதிகமா போட்டு பழகுனதுனால, எனக்கு இந்த மாரி ஃபாஸ்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, நீங்களும் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் இது போல சூப்பரா போட வரும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.